அன்பான நேயர்களே வணக்கம். சங்கரி கிச்சன்லேருந்து ஆட்சி பேசுகிறேன். இப்போ வடகம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வெங்காயம் வடகம் எப்படி செய்ய போகிறோங்க நான் சொல்ல போகிறேன். அதை கவனித்து பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த 1 டம்ளர் பருப்புக்கு 6 டம்ளர் இது 6 டம்ளர் வச்சுருக்கு. இதே டம்ளர் டு 6 டம்ளர் 6 டம்ளர் வெங்காயத்துக்கு 1 டம்ளர் பருப்பு. அப்புறம் சீரகம், உளுந்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் தேவையான அளவு கடுகு. கடுகு போட்டால் குறைக்க போட்டுக்கலாம். இது 50 கடுகு. அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு 2 பூடு வரைச்சி பெரிய பூடாக 2 பூடு போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு, காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். 1 கிலோ வெங்காயத்துக்குன்னா 20 வத்தல் போடணும். 2 கிலோ வெங்காயம்னா 40 வத்தல் போடணும். போட்டு ஒரு களை நல்லா அலசிட்டு வேறு ஒரு தண்ணி ஊற்றி வச்சோன்னா காலையில் எழுந்திரிச்சு கிரைண்டரை கழுவிட்டு அப்படியே போட்டுறணும். இதை நல்லா ஊறிடும். ராத்திரியே ஊற போட்டுறணும். ராத்திரியே ஊற போட்டு சிக்கனை எழுந்திரிச்சு இதை அப்படியே இந்த கழனியை வடிகட்டிட்டு 2வது இதில் அப்படியே போட்டுடலாம். வத்தல், வெள்ளைப்பூடு, சீரகம், காயம் எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் இது எவ்வளவு போடுறதோ அந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருந்தா கூடுதல் நிறையா போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நிறையா போட்டுருக்கேன். 6 கிளாஸுக்கு 1 டம்ளர் பருப்பு தலையை தட்டி 6 கிளாஸுக்கு 3 கிளாஸ்லாம் பாதி போட்டுக்கோங்க. என்ன அதோட கருவேப்பிலை நல்லா கொழுந்து கருவேப்பிலையை எடுத்து பெருசு பெருசாக போட்டிருந்தா கூட உதிர்ந்துடும். நல்லா கொழுந்து கருவேப்பிலை நல்லா குருவை அரிஞ்சு போட்டுக்கணும். எல்லோரும் நேற்று பூரா அரைஞ்சிருக்கு. இன்றைக்கி போட்டு நீங்கள் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 டம்ளர் போட்டேன்னா 1/2 டம்ளர் பருப்பு போதும். பருப்பு பாருங்கள், வடை பருவத்தில் இதை அரைச்சி வச்சுக்கணும். உளுந்த மாவு பொங்க அரைக்கக்கூடாது. தோசைக்கு அரைச்ச மாதிரி பொங்க அரைக்கக்கூடாது. இந்த பூரா அவ்வளோ நசுங்கணும். அவ்வளோதான், அவ்வளோ போதும். நான் நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் 3 கிளாஸ் வெங்காயத்துக்கு அந்த அதே டம்ளர்கிட்ட 1/2 டம்ளர் பருப்பு போட்டால் போதும். 6 டம்ளர் வெங்காயம்னா 1 டம்ளர் பருப்பு கணக்கு வச்சுக்கோங்க. மித்தது உங்கள் இஷ்டத்துக்கு சீரகம் போட்டுக்கணும். அதோட சீரகம் போட்டிருக்கேன். சீரகம், வெள்ளைப்பூடு, காயம், உப்பு அதெல்லாம் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் எல்லாம் மிளகாத்தூள், வெங்காயம், சீரகம், கடுகு, காயம் எல்லாம் கடுகு போட்டுக்கணும். கடைசியில் கடுகு அரைக்கக்கூடாது, சும்மா மேலே தூற்றணும். மிளகாத்தூள், சீரகம், பூண்டு, காயம் இதை மாத்திரம்தான் மிளகாத்தூளோட போட்டு மிக்சியில் அரைச்சி இந்த கிரைண்டரில் உளுந்த மாதிரி இருக்கலாம் அதோட போட்டு கலக்கணும். கருவேப்பிலை உருகி போடணும். நல்லா கருவேப்பிலையே உருகி போடுங்க. கருவேப்பிலையும் உருகி போடணும். நம்ம வீட்டில் கருவேப்பிலை இருக்கிறதுனால நான் கருவேப்பிலை உருகி போட்டேன். சிலருக்கு வடகம் பிடிக்காது. உண்மையாக சொந்தம் எங்களுக்கு வடகம் பிடிக்காது. ஆசையாக இருக்கும். அந்த எதுக்களிக்கும் சாப்பிட்டா ஏப்பம் வருமா. ஏப்பம் அடித்து அதை போட்டிருக்கேன். இப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வச்சிடணும். வச்சு நல்லா காஞ்சிரும். அது எடுக்கும்போது நல்லா சட்டாய் பிச்சு லேசாக செதுக்கி எடுத்துட்டேன்னா அது பிறகு மறுபடியும் ஒருக்கு எடுத்து வச்சு நல்லா காய விட்டு எடுத்து டப்பால் அடைக்க வேண்டியதான். கொஞ்சத்தை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா வண்டு விழாமல் அப்படியே இருக்கும். வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். கொஞ்சத்தை எடுத்து வெளியில் வச்சுருங்க. கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் வைங்க. கடுகு அரைச்சிடக்கூடாது. கடுகு இப்படி முழுசாக கிடக்கணும். கடுகும் கருவேப்பிலையும் அப்படியே கிடந்தா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பொரியும் போது வாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.